அது ஒரு ஆணாதிக்க மனோபாவத்தில் அணுகுறுத்தாது. வணங்கான்லேயே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு படத்தில் ஒரு விஷயங்களை சாம்பிளாக வைக்கும்போது அந்த சாம்பிள் வந்து எவ்வளோ முக்கியமான சாம்பிளாக இருக்கணும், அது என்ன ரிஃப்ளெக்ட் பண்ணுன்ற ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ அதில் வந்து ஒரு சிறார் பாலியல் குற்றச்சாட்டை பற்றி ஒரு காட்சி வைக்கிறாங்க. எடுத்தோன்னே வந்து மிஸ்கின் வந்து ஒரு நீதிபதியாக இருக்கார். அவர் என்ன மாதிரியான நீதிபதி அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்கு ஒரு ஒரு காட்சி வச்சுருக்கிறாங்க. அது அந்த காட்சிங்கிறது அவங்களுக்கு அந்த படத்தில் ஒரு காட்சியாக இருக்கலாம். ஆனால் பொது புத்தியில் அந்த படைப்பு வெளியில் வரும்போது சிறார் பாலியல் தொடர்பான ஒரு டிக்ளரேஷன் மாதிரி தான் அந்த சீன். அது ஒரு சாம்பிள், ஒரு முக்கியமான சாம்பிள். அந்த சாம்பிள் வைக்கும்போது நீங்கள் எல்லா விதமான டிஸ்கஷன் அதுக்குள்ளே கொண்டு வரணும். ஆனால் அதில் தட்டையாக என்ன பண்ணுறாங்கன்னா, குழந்தைய வச்சு பொய் சொல்லி இன்னொருத்தர் சொத்து அபகரிக்கிறதுக்காக பண்ணுறாங்கன்னு ஒரே ஒரு சாம்பிளை வச்சு கிரியேட் பண்ணி முடிக்கிறாங்க தட்டையாக. அப்போ பொது புத்தியில் வந்து என்ன ஆகும்னா, இந்த மாதிரி ஒரு பாலியல் குற்றச்சாட்டுகள் ஒரு பெரிய ஒரு ஏமாற்றுவாங்க, பணம் பிடுங்கிறதுக்காக பண்ணுறாங்கன்றத நீங்கள் உளவியலாக கட்டமைக்கிறீங்க அந்த இடத்துல இல்லையா? ஒரு சாம்பிள்ன்றது வந்து ரொம்ப முக்கியமானது. அந்த சாம்பிளில் எல்லாத்தையும் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கணும். நீங்கள் சிறார் பாலியல் வழக்குகள் இருக்கட்டும், அதோட விவரங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நெருங்கின உறவினர்கள் மூலமாக தான் அந்த குழந்தைகள் வந்து பாலியல் சுரண்டல் பண்ணப்படுறாங்க, பாலியல் சித்திரவதைக்குள்ளாக்கப்படுறாங்க. அப்பா, அம்மா, சித்தப்பா, தாத்தா, மாமா, பக்கத்து வீட்டுக்கார அண்ணன், இப்படி நெருங்கின வட்டத்தில் இருந்து தான் இந்த சிறார் பாலியல் சிக்கல்களே வருது. அதை வந்து இவங்க ஜஸ்ட் லைக் தட்டுன்னு ஒரு அணுகிட்டு போகிறாங்க. இது வந்து பணம் பறிக்கிறதுக்காக தான் பண்ணுறாங்கன்ற மாதிரி ஒரு சீனில் நீங்கள் சொல்லிட்டு போயிருங்க. அடுத்து இன்னொன்று வைக்கணும்ல, ஒரு சாம்பிள்னு ஒன்று வைக்கும்போது அந்த சாம்பிள் வந்து ஒரு எல்லா விதமான பர்ஸ்பெக்டிவோட ஒரு சாம்பிள் வைக்கணும். அது வந்து ஜஸ்ட் லைக் தட்னு அது ஒரு ஆணாதிக்க மனோபாவத்தில் அணுகுறுத்தாது.